ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 124 பாவம் செய்யும் சகோதரர் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். சில பெண்கள் இயேசுவிடம் சென்று தங்கள் ஒரே சகோதரன் தன் துர்நடத்தையினால் தங்கள் தாயாரின் மரணத்திற்கு காரணமானதையும் தங்களை நிர்கதியாக்கியதையும் சொன்னார்கள். தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்டார்கள். தங்களுக்காக அவர் ஜெபிக்க வேண்டும் என்றும் கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நிச்சயம் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். கடவுள் உங்களுக்கு சமாதானம் தரும்படி மன்றாடுவேன். உங்கள் சகோதரன் மனம் திரும்பி நீங்கள் அவனுடைய சகோதரிகள் என்பதை நினைக்கும்படியும் உங்களுக்கு நியாயமானவற்றை தரும்படியும் எதற்கும் மேலாக அவன் மறுபடியும் உங்களை நேசிக்கும்படியும் ஜெபிப்பேன். ஏனென்றால் அவன் உங்களை நேசிப்பானானால் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வான். அவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா அல்லது அவன் மேல் மன வருத்தமாய் இருக்கிறீர்களா? முழு இருதயத்தோடு அவனை மன்னிக்கிறீர்களா அல்லது உங்கள் கண்ணீரில் கோபம் கலந்திருக்கிறதா? ஏனென்றால் உங்களை விட கூடுதலாக அவனும் துயரமாகவே இருக்கிறான். அவனிடம் பணம் இருந்தாலும் உங்களை விட அவன் வறியவனாய் இருக்கிறான். நீங்கள் அவன் மேல் இரக்கப்பட வேண்டும். அவன் நேசிப்பதில்லை. அவனிடம் கடவுளின் மட்டில் அன்பில்லை. அவன் எவ்வளவு துயரமாய் இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் உங்களுக்கு அளித்த துயர வாழ்வு உங்களுக்கும் அதற்கு முன்னால் உங்கள் தாய்க்கும் மகிழ்ச்சியில் முடியும். ஆனால் அவனுக்கல்ல. மாறாக தற்போதைய போலி மகிழ்ச்சியில் இருந்து அவன் பயங்கரமான நித்திய வாதைகளுக்கு போவான். என்னுடன் வாருங்கள். உங்களுடன் பேசுவதால் நான் எல்லாருக்கும் பேசுவேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு போதித்தார். உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் அயலார் யார்? ஒரு பொதுவான அர்த்தத்தில் முழு மனுக்குலமும் நம் அயலார்கள்தான். சுருங்கிய முறையில் நம் நாட்டு மக்கள் எல்லாம் நம் அயலார்களே. இதைவிட இன்னும் சுருங்கிய முறையில் நம் ஊரை சேர்ந்தவர்கள். அதிலும் அதிக சுருங்கிய முறைப்படி பார்த்தால் நம் உறவினர்கள். கடைசியாக இக்கிரீடத்தின் கடைசி வட்டம் ஒரு ரோஜா மலரின் இதழ் மூடிய நடு பாகம் போல் இருக்கிற நம் குடும்பத்தின் சகோதரர்களே. அவர்களே நம் முதல் அயலார். அன்பென்னும் மலரின் நடுவில் இருப்பவர் கடவுள். ஆகவே அவருக்கே முதல் அன்பு செலுத்தப்பட வேண்டும். அவருக்கு அடுத்து இரண்டாவது வருகிறவர்கள் நம் பெற்றோர். அவர்கள் நம்முடைய படைப்பில் கடவுளுடன் ஒத்துழைத்து நம்மை பெற்றெடுத்ததால் தந்தையும் தாயும் உலகில் நம் சிறிய கடவுளாக இருக்கிறார்கள். மேலும் சலிப்பில்லாத அன்புடன் அவர்கள் நம்மை பேணி வந்தார்கள். மலரின் மகரந்த கம்பிகள் ஒளி வீசும் அரிய மனம் வீசும் அண்டாயசத்தை சுற்றி பல்வேறு அன்பு வளையங்கள் உள்ளன. நம்முடன் ஒரே உதரத்தில் இருந்தும் ஒரே இரத்தத்தில் இருந்தும்
பிறந்த நம் உடன் பிறப்புகளுக்குத்தான் நம் முதல் அன்பு. நம் சகோதரர்கள் எதற்கு நேசிக்கப்பட வேண்டும்? அவனுடைய உடலும் இரத்தமும் நம்முடையதை போன்றிருப்பதினால் மட்டுமா? ஒரே கூட்டில் இருக்கிற பறவை குஞ்சுகள் கூட அப்படி செய்யலாமே. அவைகளுக்கு பொதுவாக இருப்பது இது மட்டுமே. அவை ஒரே வைப்பில் பொறிக்கப்பட்டன. அவற்றின் நாவில் பெற்றோர் பறவைகளின் உமிழ்நீரின் மனம் இருக்கும். மனிதர்களாகிய நாம் பறவைகளை விட அதிக விலை மதிப்புடையவர்கள். நம்மிடம் உடல், இரத்தம் இவற்றிற்கு மேலாக நமக்கு ஒரு தந்தை, தாயை விட இன்னும் ஒரு பிதா இருக்கிறார். நமக்கு ஒரு ஆன்மா உள்ளது. சகல மனிதருக்கும் தகப்பனான கடவுள் இருக்கிறார். ஆதலால் நம்மை பெற்ற தந்தை, தாய் நமக்கு இருப்பதால் நம் சகோதரர்களை நாம் நேசிக்க வேண்டியதோடு சகலத்திற்கும் தந்தையாக கடவுள் இருப்பதாலும் நாம் நம் சகோதரனை நேசிக்க வேண்டும். ஆகவே நாம் நம் சகோதரனை உடல் பிரகாரம் மட்டுமல்ல, ஞான முறையிலும் நேசிக்க வேண்டும். அவனுடைய உடல் இரத்தத்திற்காக மட்டுமல்ல, நமக்கு பொதுவாயிருக்கிற ஞான வஸ்துவிற்காகவும் நேசிக்க வேண்டும். அந்த ஞான வஸ்து எப்படி நேசிக்கப்பட வேண்டுமோ அப்படி அவனுடைய ஆத்துமத்தை அவன் உடலை விட கூடுதலாக நேசிக்க வேண்டும். ஏனென்றால் மனித தந்தையை விட கடவுள் தந்தை அதிக மேலானவர். ஆத்துமம் உடலை விட அதிக விலை மதிப்புள்ளது. காரணம், நம் சகோதரன் மனித தந்தையை இழப்பதை விட கடவுள் தந்தையை இழந்தால் அதிகமாக துயரத்திற்கு உட்படுவான். மனித தந்தையை இழப்பது இருதயத்தை பிளக்கும். ஆயினும் அது பாதி அனாதை ஆவதுதான். அது உலக சம்பந்தமான காரியங்களுக்கு பாதகமாக அமையும். அதாவது நமக்கு தேவையாய் இருக்கிற காரியங்களுக்கும் தந்தையின் அன்பிற்குமே கேடாய் இருக்கும். ஆயினும் விசுவசிக்கிற ஆன்மா விசுவசிக்க கூடுமானால் தந்தையின் மரணத்தால் அது பழுதடையாது. மாறாக நீதியுள்ளவனாய் இருந்த தந்தை இருக்கும் இடத்தில் தானும் செல்ல விரும்புகிற மகனுடைய ஆன்மா ஒரு அன்பான சக்தியால் இழுக்கப்பட்டது போல் மேலே எழும்புகிறது. இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது கடவுள் மேலும் தன் தந்தை மேலும் இருக்கின்ற உண்மையான அன்பு. இத்தந்தை தன் ஆன்மாவுடன் ஞானத்தின் இடத்திற்கு சென்றுள்ளார். அந்த கடவுளுக்கு சமீபமான இடத்திற்கு ஏறி சென்றுள்ளார். அங்கே அதிகம் நெறிமுறையோடு செயல்படுகிறார். ஏனென்றால் இப்போது அந்த சகோதரனுக்கு உண்மையான உதவிக்கு குறையில்லை. அதாவது தன் தந்தையின் ஜெப உதவிக்கு அவரை இவன் இப்போது உத்தம விதமாய் நேசிக்கிறான். மேலும் இந்த மகன் தன் தந்தை இப்பொழுது உலகத்தில் இருந்ததை விட தன் செயல்களை பார்க்கிறார் என்ற நிச்சயத்தினாலும் தானும் புனிதமான வாழ்வினால் தன் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்ற ஆவலாலும் ஒரு விடுதலையை உணர்கிறான். இதனாலேயே ஒருவன் தன் சகோதரனுடைய உடலை விட ஆன்மாவை பற்றி அதிக கவலை எடுக்க வேண்டும். அழிந்து போகக்கூடியதை பற்றி கவலை கொண்டு அழியக்கூடாததை கை நெகிழவிட்டால்
நித்திய மகிழ்ச்சியை இழக்கக்கூடியதை பற்றி கவலைப்படாத அன்பு மிக வறிய அன்பாகத்தான் இருக்கும். அநேக மக்கள் பயனற்ற காரியங்களில் ஈடுபட்டு களைப்படைந்து போகிறார்கள். ஒப்பிட்டு பார்த்தால் குறைந்த பயனுடைய காரியங்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். உண்மையாகவே தேவையான காரியங்களை காண தவறுகிறார்கள். நல்ல சகோதரிகளும் நல்ல சகோதரர்களின் ஆடைகளை சுத்தமாய் வைத்துக் கொள்வதிலும் உணவு தயாரிப்பதிலும் தங்கள் சகோதரர்களின் அலுவலில் உதவி செய்வதிலும் மட்டும் கவலைப்பட்டால் போதாது. அவர்கள் தங்கள் சகோதரர்களின் உள்ளங்களை பார்க்க வேண்டும். அவற்றின் குரல்களை கேட்க வேண்டும். அவர்களின் குற்றங்குறைகளை காண வேண்டும். அந்த குரல்களிலும் குற்றங்குறைகளில் அவர்களுடைய நித்திய வாழ்விற்கு ஏதும் ஆபத்து இருக்கிறது என்று கண்டால் அன்பு கலந்த பொறுமையுடன் அவர்களிடம் ஒரு நலமான புனித உணர்வை ஏற்படுத்துவதில் ஈடுபட வேண்டும். அந்த சகோதரன் அவற்றிற்கு எதிராக பாவம் கட்டி கொண்டிருந்தால் அந்த சகோதரனை மன்னித்து கடவுளும் அவனை மன்னிக்கும்படியாக அவருடைய அன்பிற்கு அவன் திரும்பி வர செய்ய வேண்டும். அவன் அவரிடம் திரும்பி வராவிட்டால் அவர் மன்னிக்க மாட்டார். லேவியர் புஸ்தகம் அதிகாரம் 19 வசனம் 17 இவ்வாறு எழுதியிருக்கிறது: உன் சகோதரனை உன் இருதயத்தில் பகைக்காதே, ஆனால் அவனுடைய பாவத்திற்கு நீ உடந்தையாகாதபடி வெளிப்படையாய் அவனுக்கு புத்தி சொல்லி திருத்துவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் பகைப்பதற்கும் நேசிப்பதற்கும் இடையே ஒரு பாதாளமே இருக்கிறது. வெறுப்பும் ஒதுங்கிய நிலையும் அக்கறை இன்மையும் பாவங்கள் அல்ல, ஏனென்றால் அவை பகை அல்ல என்று நீங்கள் நினைக்கலாம். அல்ல, அன்பிற்கு புதிய ஒளியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே பகைக்கும் அவ்வாறே. ஏனென்றால் அன்பை அதன் ஒவ்வொரு நுட்ப அம்சத்திலும் பிரகாசிக்க வைப்பது, பகையும் அதன் ஒவ்வொரு நுட்ப அம்சத்திலும் பிரகாசிக்க செய்கிறது. அன்பு உயர்ந்த நிலைகளுக்கு உயர்த்தப்படுவது, அதன் விளைவாக பகையை அந்த அளவு அதிகமாக விட்டு ஒதுங்க செய்கிறது. ஏனென்றால் அன்பு எவ்வளவிற்கு உயர்கிறதோ அவ்வளவிற்கு பகை கீழே தாழ்கிறது. என்னுடைய போதகம் உத்தமமாய் இருக்கிறது. அது உணர்தல்களின் நுண்மையும் தீர்மானங்களின் நுணுக்கமுமாய் இருக்கிறது. அது உருவகமில்லாததும் அர்த்தப்படுத்தாததுமான உண்மை. வெறுப்பும் ஒதுங்குதலும் அக்கறையின்மையும் பகைதான் என்று நான் சொல்கிறேன். அவை அன்பின்மையாலேயே பகை ஆகின்றன. அன்பின் எதிரிடையே பகை. வெறுப்புக்கு இன்னொரு பெயர் கண்டுபிடிக்க முடியுமா? ஒதுங்கி நிற்பதற்கு, அக்கறை இன்மைக்கு. நேசிக்கிறவனிடம் நேசிக்கப்படுகிறவன் மேல் ஒரு பிரியம் இருக்கும். ஆகவே பிரியமற்று போனால் அவனை இவன் நேசிக்கிறதில்லை. நேசிக்கிறவன் தான் நேசிக்கிறவனிடமிருந்து உடல் அளவில் பிரிந்திருந்தாலும் தன் உள்ளத்தால் அருகில் இருக்கிறான். ஒருவன் தன் உள்ளத்தில் மற்றவனிடமிருந்து பிரிந்திருந்தால் அவன் மற்றவனை நேசிப்பதில்லை. நேசிக்கிற ஒருவன் தான் நேசிப்பவனை பற்றி அக்கறை இல்லாதிருக்க மாட்டான். மாறாக அவனை சார்ந்த அனைத்தை பற்றியும் அக்கறை கொண்டிருப்பான். ஆதலால் ஒருவன் மற்றவனை பற்றி அக்கறை கொள்ளாவிட்டால்
அவனை இவன் நேசிப்பதில்லை. ஆகவே இந்த 3 மனநிலைகளும் பகை என்னும் ஒரே செடியின் 3 கிளைகளே. நாம் நேசிக்கிற ஒருவன் நம்மை நோக செய்தால் என்ன நடக்கும்? பகை ஏற்படாவிட்டால் 90% வெறுப்பும் ஒதுங்கி நிற்றலும் அக்கறை இன்மையும் உண்டாகும். ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. பகையின் அந்த 3 வடிவங்களாலும் உங்கள் இருதயங்களை சுருங்க விடாதீர்கள். நேசியுங்கள். ஆனால் எப்படி இதை நாங்கள் செய்ய முடியும் என்று உங்களையே நீங்கள் கேட்பீர்கள். நான் இப்படி பதில் சொல்கிறேன். கடவுளால் செய்ய முடியுமே. அவர் தம்மை நோக செய்கிறவர்களை நேசிக்கிறாரே. அதை போல அது துயரமான அன்புதான், ஆனாலும் நல்ல அன்பாகும். அதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள். குற்றம் செய்கிற ஒரு சகோதரனுடன் உறவாடுதல் பற்றி நான் ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன். உன் சகோதரன் ஒருவன் உன்னை நோக செய்யும் போது அவனை பகிரங்கமாக கடிந்து பேசி சிறுமைப்படுத்த வேண்டாம். ஆனால் உலகத்தின் கண்களுக்கு அவனுடைய குற்றத்தை மூடும்படி உன்னுடைய அன்பை நீ தூண்டு. ஏனென்றால் அன்பினால் தூண்டப்பட்டு உன் அகங்காரத்திற்கு எவ்வித திருப்தியும் அளிக்காமல் இருப்பது கடவுளினுடைய பார்வையில் பெரிய பேறு பலனாக இருக்கும். ஓ மனிதன் தான் நோக செய்யப்பட்டதாகவும் அதனால் தான் வேதனைப்பட்டதாகவும் மற்றவர்களுக்கு அறிய செய்ய எவ்வளவு ஆசிக்கிறான். அவன் ஒரு அரசனிடம் போய் தங்க தானம் கேட்காமல் ஒரு முட்டாள் பிச்சைக்காரனை போல் தன்னை போன்ற முட்டாள் பிச்சைக்காரரிடம் சென்று கையளவு சாம்பலும் குப்பை கூளமும் கேட்கிறான். வாயளவு எரியும் நஞ்சையும் கேட்கிறான். ஆவலாதி சொல்லி திரிகிற நொந்து போனவனுக்கு அதில் ஆறுதலை தேடுகிறவனுக்கு உலகம் கொடுக்கிறது அதுதான். நொந்து போனவன் எந்த மன கரையும் வைக்காமல் அவருடைய பாதத்திற்கு மட்டும் சென்று அழுது அவரிடம் ஆறுதலுக்காக அன்பையும் ஞானத்தையும் கேட்டு இந்த துயர வேளையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பானாகில் கடவுளாகிய அரசர் அவனுக்கு சுத்தமான தங்கமளிப்பார். ஆதலால் உனக்கு ஆறுதல் வேண்டும் என்றால் கடவுளிடம் செல், அன்புடன் செயல்படு. நான் பழைய வேத கற்பனையை மாற்றி இவ்வாறு சொல்கிறேன். உன் சகோதரன் உனக்கு எதிராக பாவம் செய்தால் நீயே அவனை திருத்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ மீண்டும் ஆதாயமாக்கிக் கொண்டாய். அதே சமயம் நீ கடவுளிடமிருந்து அநேக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டாய். உன் சகோதரன் உனக்கு காது கொடுக்கவில்லை என்றால் தன் குற்றத்திலே நிலைத்திருந்து உன்னை புறக்கணித்து விட்டால் நீ 2 அல்லது 3 கனந்தங்கிய அறிவு கூர்மையுள்ள நம்பத்தகுந்த சாட்சிகளை கூட்டிக் கொண்டு போ. இதனால் நீ அவனுடைய குற்றத்திற்கு ஒத்திருக்கவில்லை என்றும் அவனுடைய ஆத்தும நலனை பற்றி அக்கறை கொண்டிருக்கிறாய் என்றும் மற்றவர்களுக்கு தெளிவாகும். உன் சகோதரனிடம் பரிவுடன் உன் வார்த்தைகளை அந்த சாட்சிகளின் முன்னிலையில் மறுபடியும் சொல். இதனால் உன் சகோதரனை புனிதமான வழியில் திருத்த
உன்னால் முடிந்ததை எல்லாம் நீ செய்ததாக அவர்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் அதுவே ஒரு நல்ல சகோதரனுடைய கடமையாகும். காரணம், அவன் உனக்கு எதிராக செய்துள்ள குற்றம் அவனுடைய ஆத்துமத்துக்கு ஆபத்தாய் இருக்கிறது. நீயும் அவன் ஆத்துமத்தை பேண வேண்டி இருக்கிறது. அதுவும் பயனற்று போனால் ஜப கூடத்திற்கு அறிவி. அவர்கள் கடவுள் பெயரால் அவனை ஒழுங்கிற்கு கொண்டு வரட்டும். அதன் பிறகும் அவன் பரிகாரம் செய்யாமல் உன்னை புறக்கணித்தது போல் ஜப கூடத்தையோ கோவிலையோ உதறி தழுவானாகில் அவனை ஆயக்காரன் என்றும் புற ஜாதியான் என்றும் கருதி கொள் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவன் தன் சகோதரனுக்கும் சாட்சிகள் இருக்கவே அவனுக்கு செவி கொடாமல் போனால் ஜபக்கூடம் அவனுக்கு அறிவுறுத்தும்படி சொன்னீர். நீர் சொன்னதை நான் சரியாக புரிந்து கொண்டேன் என்றால் ஜபக்கூடத்தின் இடத்தில் நீர் ஏற்படுத்த விரும்புகிற திருச்சபை இருக்கும். அப்போது மந்த புத்தியுள்ள எங்கள் சகோதரர்களை அறிவுறுத்துவதற்காக நாங்கள் எங்கே போவது என்று கேட்டார். இயேசு பேதுருவை பார்த்து, நீங்களேதான் அந்த அறிவுறுத்தலை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்களே என் திருச்சபையாய் இருப்பீர்கள். விசுவாசிகள் உங்களிடமே வருவார்கள். தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள். நான் மேலும் சொல்வேன், நீங்கள் ஆலோசனை மட்டும் சொல்ல மாட்டீர்கள். என் நாமத்தினால் பாவங்களையும் மன்னிப்பீர்கள். மக்களை பாவ சங்கிலியிலிருந்து அவிழ்த்து விடுவீர்கள். நேசிக்கிற இருவரை அவர்கள் ஒரு உடலாகும்படி இணைத்து வைப்பீர்கள். நீங்கள் செய்வது கடவுளின் கண் முன்பாக செல்லுபடியாய் இருக்கும். கடவுளே அதை செய்தது போலிருக்கும். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், பூமியில் எதை நீங்கள் கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியில் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை என் நாமத்தின் வல்லமையையும் சகோதரத்துவ அன்பினுடையவும் சகோதரர் ஒருவருக்காக செய்யும் ஜபத்தினுடையவும் சக்தியையும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன். என் இரு சீடர்கள் இதிலே கிறிஸ்துவை விசுவசிக்கிற எல்லாரையும் சேர்த்து குறிப்பிடுகிறேன். இவர்கள் கூடி வந்து என் நாமத்தினாலே ஏதாவது ஒரு நியாயமான காரியத்தை கேட்டால் அது என் பிதாவினால் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் சகோதர ஒன்றிப்பு ஒரு பெரும் சக்தி. என்னுடைய நாமம் ஒரு மிக பெரும் அளவில்லா சக்தியாகும். அதே போல உங்கள் மத்தியில் என் பிரசன்னமும் இருக்கிறது. என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அவர்களுடன் நானும் சேர்ந்து ஜெபிப்பேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்கு பிதா எதையும் மறுக்க மாட்டார். பலர் தாங்கள் கேட்பதை அடைவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தாங்களாகவே ஜெபிக்கிறார்கள் அல்லது நியாயமில்லாதவற்றை கேட்கிறார்கள் அல்லது அவர்கள் தங்கள் இருதயத்தில் அகந்தையோடு அல்லது பாவத்தோடு இருந்து கேட்கிறார்கள்.
நான் உங்களுடன் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சுத்திகரியுங்கள், அப்போது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 124 பாவம் செய்யும் சகோதரர் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.